ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் ஸ்டைல் குக்கிங். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற விலாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான விலாக் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ யாராவது ஓமன் வந்தீங்கன்னாலோ இல்லைனா ஓமனில் இருந்தீங்கன்னாலோ இன்கேஸ் நீங்கள் இந்தியாவில் இருந்தால் கூட ஸோ இங்கே உள்ள பிளேஸை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பீச் தாங்க. ஸோ இது பீச் மட்டும் இல்லை, இதில் வந்து ஒரு நிறைய ஐஸ்லேண்ட் இருக்குது. ஸோ ஐஸ்லேண்ட்னால் நம்ம தீவுலாம் சொல்லுவோம்ல, ஸோ கடலுக்கு நடுவில் தனியான தீவு இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். வாங்க நம்ம இப்போ விலாக் போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பீச் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சவாதி பீச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த டூரிஸ்ட் பிளேஸ் வந்து நீங்கள் லைஃப்பில் ஓமனில் இருந்தீங்கன்னா ஓமனுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதில் வந்து நிறைய விதமான என்ஜாய்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஒன்று வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து மேலே உள்ள மெயின் போர்ட்டு. ஸோ இந்த போர்ட்டில் பார்த்திங்கன்னா கடல் வந்து தண்ணி வந்து உள்வாங்கிடும். ஸோ அந்த டைமில் மக்கள்லாம் பாருங்கள் நடந்தே போகிறாங்க. ஸோ இது வந்து அலை வந்து கம்மியாக இருக்கப்போ, லோ டைடு இருக்கப்போ தான் நம்மளுக்கு வந்து இந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்கும். ஸோ பாருங்கள் கடல் வழியாக அந்த போர்ட்டுக்கு எவ்வளோ பேர் நடந்து போகிறாங்கன்னு. ஸோ இது ஒரு ஃபெசிலிட்டி. ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஹை டைடில் வந்து அந்தளவுக்கு ஒரு ஃபெசிலிட்டி இருக்காது. ஸோ லோ டைடு அலை வந்து கம்மியாக இருக்க டைமில் வந்திங்கன்னா நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உள்ள போட்டிங்ஸ் இந்த மாதிரி நிறையா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. சூப்பராக இருக்கும். நீங்கள் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், குழந்தைங்களோட நல்லா விளையாடலாம். ஸோ எல்லாமே நல்லாயிருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ பாருங்கள், நாங்கள் வந்து இங்கேருந்து ஒரு 5 ஃபேமிலிஸ் போயிருந்தோம். லன்ச்சு, டிஃபனு, வாட்டர் எல்லாமே நாங்கள் வந்து அந்த ஐஸ்லேண்ட் போகிறதுக்காக எல்லாமே பேக் பண்ணி இப்போ ஐஸ்லேண்ட் போகிறதுக்காக போட்டிங்கில் ஏறதுக்கு போய்கிட்ருக்கோம். ஸோ பாருங்கள், போட் வந்து அங்கே தள்ளி தான் நிப்பாட்டியிருக்காங்க. ஏன்னா அது வரை நம்மளுக்கு ஆளுமே கிடையாது. ஸோ நம்ம நடந்து போகிறதச்சே உங்களுக்கே தெரியும் ஸோ எந்தளவுக்கு தண்ணி கம்மியாக தான் இருக்குதுன்னு. பார்த்திங்கன்னா நிறைய டைப் ஆஃப் போட் இருக்கும். ஸோ இந்த போட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் போட்டு தான். இதில் வந்து 4 பேர் அந்த மாதிரி இருந்தால் நம்ம இந்த போட்டில் போகலாம். 4 பேர் 5 பேர். ஸோ அதுக்கு மேலே ஸ்ட்ரென்த்து 6 பேர் 7 பேர் போனோன்னா அதை கொஞ்சம் பெரிய போட்டில் போவாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா 10 ரியால் இங்கே உள்ள அமௌண்ட்டுக்கு சொல்லுவாங்க. ஸோ நம்ம பார்கெயின் பண்ணோன்னா 8 ரியால் 7.5 வரை நம்ம பார்கெயின் பண்ணி போகலாம். ஸோ பாருங்கள், நாங்கள் வந்து அந்த பெரிய போட்டில் தான் போனோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 7.5 ரியால் கிட்ட சார்ஜ் பண்ணாங்க. ஸோ எல்லாருமே சேர்ந்து போகிறப்ப அவ்வளோ ஒரு நல்லா இருந்துச்சு. ஸோ நிறைய ஐஸ்லேண்ட் இருக்கும். ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு 3-4 கிட்ட இருக்கும். ஸோ நல்லா நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ரைடெல்லாம் கூட அங்கே இருக்குது. ஸோ நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த பிளேஸ் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ எங்களோட போட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் போன டைம் டைடு வந்து கம்மியாக இருந்துச்சு, அலை வந்து கம்மியாக இருந்தனால ஸோ ரொம்ப தூக்கி போடல. நல்லா ஒரு ஸ்மூத்தாக நல்லா ட்ராவல் பண்ணோம். இந்த அக்ஷித் கூட ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணான். ஸோ அவனுக்கு ஒரு வித்தியாசம். நாங்கள் இதோட செகண்ட் டைம் போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா அந்த சின்ன போட்டில் போனோம். ஸோ இப்போ வந்து ஸ்ட்ரென்த் நிறைய பேர் போனதுனால இந்த பெரிய போட்டில் போனோம். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு பாருங்கள். கண்டிப்பாக அந்த பிளேஸ் விசிட் பண்ணி பாருங்கள் நீங்களும். நம்மளோட ஐஸ்லேண்ட். ஸோ இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன மலைப்பகுதி மாதிரி இருக்கும். ஸோ அதை சுற்றி 4 சைடுமே பார்த்திங்கன்னா கடல் தான். ஸோ டைடு கம்மியாக இருக்கிறதுனால வந்து இங்கே வந்து அப்படியே வாட்டர் வந்து அப்படியே ப்ளெயினாக அப்படியே நம்ம ஒரு குளத்துல இருந்தால் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இங்கே தண்ணி இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து குளிக்கிறது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நல்லா டைம் நிறையா குளிக்கிறதுலையே நிறையா டைம் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ சாப்பாடெல்லாம் அங்கே போய் செஞ்சு கொண்டு போய் சாப்பிட்டுட்டு உள்ளே குளிச்சுட்டு நல்லா ஜாலியாக இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய ஓமானிஸ் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே க்ரில்லர்லாம் எட்டு வந்து இங்கே க்ரில் பண்ணி என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் பாருங்கள், இங்கே உள்ள பிளேசஸ்லாம் என்ஜாய் பண்ணுங்கள்.
மட்டும் இல்லாமல் இங்கே உள்ள வியூ பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ அந்த மெயின் போர்ட் பாருங்கள், இங்கேருந்து பார்க்கும்போது கடலுக்குள்ளே இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம அந்த சைடு போனோன்னா நம்ம நடந்தே போகலாம். ஸோ அந்த மெயின் போர்ட்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய பைக் ரைடெல்லாம் இருக்குது. ஸோ அங்கே உள்ள மணல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பாலைவனத்தில் உள்ள மணல் மாதிரி இருக்கும் அந்த போர்ட்டு மேலேயே. ஸோ அதில் பைக் ரைடெலாம் போவாங்க. ஸோ அதை நம்ம அது இன்னொரு நாள் போய் அங்கே என்னென்ன பிளேசஸ்லாம் இருக்குங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ தக்ஷித் பாருங்கள், நல்லா தண்ணிக்குள்ளே நல்லா என்ஜாய் பண்ணான். ஸோ ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ அவனுக்கு ரொம்ப குளிர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா ஜாலியாக குளித்தான். ஏன்னா அலை எதுவுமே இல்லை, தண்ணியும் அவனுக்கு கரெக்டாக அவன் நின்று குளிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஓமனில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிளேஸ்க்கு கண்டிப்பாக ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள். அதுவும் லோ டைடில் இருக்கப்போ வாங்க. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மலை மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாறைகள்லாம் வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ இது மணலால் உருவானதா இல்லை கல்னால் உருவானதாங்கிறதே தெரியாது, அந்தளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மலை மேலே ஏறி பார்த்தோன்னா அவ்வளோ ஒரு சூப்பர் வியூ. அந்த சைடும் பார்த்திங்கன்னா அந்த கடலோட எட்ஜு. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இங்கே பீச் மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ் பார்க் கூட நல்ல ஒரு பெரிய பார்க் இருக்கும். ஸோ நல்ல சில்ட்ரன்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு என்டர்டைனிங்காக இருக்கும். இப்போ நீங்கள் காலையில் போல் வந்தீங்கன்னா கொஞ்சம் போட்டிங்கில் போய் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ஸோ அந்த ஐஸ்லேண்டில் இருந்துட்டு அப்புறம் நல்லா கடலை நல்லா குளிச்சுட்டு ஈவினிங் போல் இந்த பார்க்கில் வந்து நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஸோ நிறையா ஸ்ட்ரீட் ஸ்டைல் ஃபுட்டும் கிடைக்கும் உங்களுக்கு. நிறையா கபாப், கார்னு, ஐஸ்கிரீம், இந்த மாதிரி நிறைய டிஷ்ஷஸும் கிடைக்கும். ஸோ இங்கே வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். பிளேஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மஸ்கட்டில் இருந்து சோஹார் வர டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ மஸ்கட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 70-75 கிலோமீட்டர்ஸில் இருக்குது இந்த பீச்சு. ஸோ கண்டிப்பாக வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த vlog கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த vlog பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.